மத்திய அரசு தொடர்ந்து விவசாயிகளை வஞ்சித்து வருகிறது. SKMNP அமைப்பின் சார்பில் தேசிய ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீஷ் சிங் டல்லேவால் அவர்கள் கடந்த ஆண்டு நவம்பர் 26 முதல் இன்று வரையிலும் 90 நாட்கள் தொடர் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறார். உச்சநீதிமன்றம் 20க்கும் மேற்பட்ட நாட்கள் தொடர் விசாரணை நடத்தியிருக்கிறது. நீதியரசர்கள் கொண்ட குழு நேரடியாக உச்சநீதிமன்றத்தின் சார்பில் போராட்ட களத்திற்கே அனுப்பி வைத்து டல்லேவாலோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது. மத்திய அமைச்சரவைகள் செயலாளர்களின் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அமைச்சர்கள் கொண்ட குழு பேச்சுவார்த்தை நடத்தும் என மத்திய அரசு அறிவித்தது. அதன் அடிப்படையில் கடந்த 14ஆம் தேதி மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தலைமையில் விவசாயிகள் சங்க தலைவர்களை அழைத்து சண்டிகரில் பேச்சுவார்த்தை நடத்தியது. அந்த பேச்சுவார்த்தையில் உண்ணாவிரதம் மேற்கொண்டு நலிவடைந்த படுக்கையில் இருக்கிற டல்லேவால் அவர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் அழைத்து வரப்பட்டு அந்த பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று மத்திய அரசு கட்டாயப்படுத்துகிறது. சென்ற வாரமும் 14ஆம் தேதி அதுபோல் ஆம்புலன்ஸ் மூலம் ஏற்றப்பட்டு அந்த கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் 22ஆம் தேதி 2வது கூட்டம் நடத்தப்படும் என்று அன்றைக்கே முடிவெடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் நேற்று நடைபெற்ற MSP குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் வழங்குவது குறித்தான பேச்சுவார்த்தை நேற்று மாலை 6 மணிக்கு துவங்கியது. 9 மணி வரையில் நடைபெற்றது. மத்திய அமைச்சர்கள் வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான், உணவுத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல், வர்த்தகத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி கொண்ட 3 அமைச்சர்கள் தலைமையில் பஞ்சாப் மாநில அமைச்சர்கள் மத்திய அரசுடைய உயர் அதிகாரிகள் கலந்து கொண்ட கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அந்த கூட்டத்தில் பேச்சுவார்த்தை குழுவில் இடம்பெற்றிருக்கிறவன் என்கிற முறையில் நானும் பங்கேற்றேன். டல்லேவாலாவும் ஆம்புலன்ஸ் மூலம் அழைத்து வரப்பட்டு அங்கே அமர வைக்கப்பட்டார். அவருடைய உடல்நலத்தை எல்லாம் அமைச்சர்கள் நேரில் அவர் கிட்ட அருகில் சென்று கை கொடுத்து வாழ்த்தினார்கள். அவர் சீர குணமடைய வேண்டும் என்று வணங்கினார்கள். ஆனால் பேச்சுவார்த்தையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் MSP கொடுப்பதற்கான எந்த பேச்சுவார்த்தையும் அங்கே இடம்பெறவில்லை. விவசாயிகள் MSP வேண்டுமென்று கேட்டால் அதை உண்டா இல்லையா என்று கூட சொல்லாமல் அதற்கு நம்பிக்கை அளிக்கிற வகையில் கூட பேச்சுவார்த்தை இல்லாமல் விவசாயிகளை வஞ்சிக்கிறார்கள். உயிருக்கு ஊசலாடுகிற டல்லேவால் அவர்கள் மீது கூட மனிதாபிமானத்தோடு மத்திய அரசு அணுகவில்லை. இதனால் ஒட்டுமொத்த இந்திய விவசாயிகளும் மிகப்பெரிய துயரத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். வருகிற மார்ச் மாதம் 19ஆம் தேதி 3வது கட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நேற்று முடிவெடுத்திருக்கிறார்கள். ஆனால் 2 கட்ட பேச்சுவார்த்தையில் MSP கொடுப்பதற்கான எந்த உத்தரவாதமும் மத்திய அரசால் வழங்கப்படவில்லை. MSP கொடுக்கப்பட வேண்டும், பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு காணப்பட வேண்டும் என்பது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் மத்திய அரசு இந்த அணுகுமுறையை கையாளுகிறது. ஆனால் உச்சநீதிமன்றத்தையும் ஏமாற்றுகிறது, விவசாயிகளையும் அலைகழிக்கிறது. ஒட்டுமொத்தமாக விவசாயிகளை இந்திய அரசு, மோடி தலைமையிலான அரசு புறக்கணிக்கிறதோ என்று அஞ்சு தோன்றுகிறது, வஞ்சிக்கிறது. வருகிற மார்ச் 19ஆம் தேதி அடுத்த கட்ட கூட்டத்தையும் டெல்லியில் நடத்துங்கள் என்று நாங்கள் கேட்டால் டெல்லியில் நடத்த முடியாது, சண்டிகரிலே தான் நடத்துவோம் என்று சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லப்படுகிற சண்டிகர் நகரில் நடத்தப்படுகிற இந்த பேச்சுவார்த்தை என்பது ஒரு நம்பகத்தன்மை இழந்த நிலையிலே தொடர்வது வேதனை அளிக்கிறது. இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து நாங்கள் தலைவர்கள் சென்று வருவதே மிகப்பெரிய சுமையாக இருக்கிறது. உயிருக்கு போராடக்கூடிய டல்லேவாலும் அன்றைய தினம் போராட்ட களத்திலிருந்து சண்டிகருக்கு 160 கிலோமீட்டர் அவர் ஆம்புலன்ஸில் அழைத்து வரப்படுகிற நிலை, மிக மோசமடையும் நிலை அவர் உடல்நலத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே மத்திய அரசு உடனடியாக MSP குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டத்தை கொண்டு வந்து விவசாய சங்க தலைவர் டல்லேவால் உயிரை பாதுகாக்க வேண்டும், ஒட்டுமொத்த இந்திய விவசாயிகளையும் பாதுகாக்க வேண்டும். மாறாக கார்ப்பரேட்டுக்கு ஆதரவாக ஒரு பக்கம் விவசாயிகளுடைய பேச்சுவார்த்தையும், ஒரு பக்கம் வர்த்தக கொள்கை என்கிற பெயரில் புதிய வர்த்தக நடைமுறைகளை கொண்டு தேசிய நுகர்வோர் கூட்டமைப்பு என்கிற பெயரில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் வரையிலும் நெல் கொள்முதலை தனியாருக்கு தாரை வார்க்கிற நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொள்கிறது. எனவே மத்திய அரசு தனது கொள்கையை மாற்றிக்கொண்டு விவசாயிகளை பாதுகாக்க முன்வர வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாயிகளுடைய SKMNP அமைப்புடைய ஒருங்கிணைப்பாளர் என்கிற முறையிலும் தமிழ்நாடு விவசாயிகள் சார்பிலும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன்.